இறைவனே இறங்கி வந்தாலும் இவர்களுக்கு பயனில்லை. பெரும்பாலோர் தன்னை மிகவும் நல்லவர்களாக காட்டிக் கொள்வார்கள். பணம் மீது சற்றே இல்லாதது போல் பேசுவார்கள். ஆனால் ஒரு பைசா கூட யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். பேச்சில் இருக்கும் நியாயம் செயலில் இருக்காது. பெரும்பாலோருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, எது செய்தால் நம் கர்மா குறையும் என. அதை செயல்படுத்தும் போது நம் கடமைகள் நம்மை தடுக்கும். நல்ல செயல்கள் செய்தாலே ஆன்மீக வழியில் பயணம் செய்த பலன் கிடைக்கும். வழியில் நாம் பேசுவதை உண்மையில் செயல்படுத்துவதில் இருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் உகந்தது அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மை நாமே முட்டாளாக்கிக் கொள்கிறோம். நம்முள் புதைந்திருக்கும் புத்திசாலித்தனத்தை அடையாளம் காண வேண்டும். அகந்தை அந்த மனம்தான் ஞானத்தின் முதல் படி. அடுத்து மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இவற்றில்தான் பிரபஞ்சத்தின் அர்த்தமே அடங்கியுள்ளது. முதிர்ந்த அறிவு என்பது நமக்கு தெரிந்ததை பறைசாற்றும் விட தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். எனவே நிதானமாக செயல்பட்டு இறைவனை ஆத்மார்த்தமாக உணர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.